அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகவும் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்துள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். நற்றவத்துள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆவணி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி திதி. 11:26 வரை இரவு இருக்கு. பின்னாடி நவமி, அனுஷ நட்சத்திரம் மாலை 5:01 வரை இருக்கு. பின்னாடி கேட்ட நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்குமே மரண யோகம். ராகு காலம் 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். இந்த நாள் நன்றாக இல்லை. அதாவது அஷ்டமி மரண யோகம். அதனால் நாட்கள் நன்றாக இல்லை. எந்த காரியமும் இன்றைக்கு செய்வதற்கு சாத்தியம் இல்லை. அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? அதாவது சூரியன், புதன், கேது சிம்மத்தில் இருக்கு. செவ்வாய் கன்னியில் இருக்கு. சந்திரன் விருச்சிகத்துக்கு வந்துட்டார். சனி ராகு கும்பத்தில் இருக்கு. குரு மிதுனத்தில், சுக்கிரன் கடகத்தில் இருக்கு. இது கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேட்ச ராசிக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. அதான் 4ல் சுக்கிரன் இருக்காரு. அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்றாரு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. இந்த சனி ராகு மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கு. ராகு 4ல் இருந்தால், சுக்கிரன் 4ல் இருந்தால் கூட அவர் பலமாக இல்லை. அதனால சனியுடைய சாரம் பெற்றிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருபலம் முக்கியமாக வேண்டும். குருபலம் இல்லை. அடுத்து ரிஷபராசிக்கு அமோகமாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் சனி ராகு இருக்கு. 4ஆம் அதிபதி 4லே இருக்காரு. 2ஆம் அதிபதியும் போய் 4ல் இருக்காரு. கேது 4ல் இருப்பது பெரிய சிறப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள், நல்லது நடக்கும். மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் நன்றாக இல்லை. பிரச்சனைகள் ஏற்படும், இடமாற்றங்களை கொடுக்கும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதிலே உங்களுக்கு நேரம் சரியில்லை, விரயமான நேரம். அதான் தேவையில்லாத செலவுகள்லாம் நடக்கும். பார்த்து நல்ல செலவாக பண்ணுங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, இது மாதிரி சுப விரயங்களாக பண்ணுங்க. இல்லைன்னா ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சிம்மராசி என்பதிலே உங்களுக்கு அமோகமான நாள். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல அருமையான நாள். சிம்மராசி என்பதுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் சனியும் ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடம் மனைவி கணவன் ஸ்தானம். அதனால மனைவி கணவனுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு குரு 10ல் இருக்காரு. அதனால மேல அதிகாரிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனம் தேவை. அன்பான கன்னிராசி என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு நன்மை. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. நல்லா பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க. இன்னும் ஒரு 8 மாதம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நிறைவாக இருக்கிறது. நல்ல நாள், நல்ல காரியங்களாம் நடைபெறும்.
அன்பான தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணுங்க, நல்லது. மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை, குரு 6ஆம் இடத்துல இருக்காரு, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7.5 சனி வேறு இருக்குது. அவங்க வயதுக்கு இருக்கக்கூடிய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் சொல்லுவாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பது உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை ரொம்ப கவனம் தேவை. அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு, இன்னும் ஒரு 8 மாதம் இருப்பார். அவர் குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லது. ஆனால் அந்த இடையில இப்போ மீனராசி என்பதுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகி அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 மாதம் அதில் இருக்கார். ஐப்பசி கார்த்திகை 2 மாதமும் அதில் இருக்கார். மார்கழி மாதம் தேதியில் அவர் முன்னாடி பயிற்சி ஆகி திருப்பி இந்த இடத்துலேயே வர்றாரு. அந்த 2 மாதங்களும் அமோகமாக இருக்குது, ஏன்னா உச்சம் பெறுறாரு. மீனராசிக்கு குரு அந்த ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவது பெரிய அமைப்பு. அதனால் அந்த 2 மாதங்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்கலாம் என்று சொல்வது. அன்பான நேயர்களை, மீன ராசி, மகர ராசி, கும்பராசி என்பவர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 தாக்கம் இருக்கிறது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. எள்ளு விளக்கு போட்டு சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றுங்கள். காக்காய்க்கு சாதம், எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி வைங்க. சனிக்கிழமை தோறும் கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு. அன்பான நேயர்களை, நம்ம இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. நாம் என்னதான் பண்ணாலும் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் கடவுள் வழிபாடை பண்ணுங்க, நமக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அதாவது நம்ம என்ன பண்ணாலும் இறை வழிபாடு தான். கூடுமானவரை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வசதி இருக்கின்றவர்கள் நல்ல, அதாவது நம்முடைய பெயர் இருக்கின்ற மாதிரி ஒரு காரியங்களை செய்யணும். அதாவது எப்படின்னா, ஒரு நல்ல ஆலய திருப்பணிகளுக்கு நல்ல உதவி பண்ணணும். அது நம்முடைய புகழ் பேர் இருக்கும், வம்சத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருந்ததுன்னா ஆலய திருப்பணிக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஓரளவு கொடுக்கலாம். அது நம்முடைய புகழ் என்றுமே, அந்த கல்லுவெட்டில் பேர் வைக்கிறாங்களோ வைக்கலையே அது வேற, அந்த இறைவனுடைய கல்லுவெட்டில் பேர் இருக்கும், அவர்கிட்டே இருக்கும் நம்ம பேர். இவன் இந்த திருப்பணிக்காக இவ்வளவு கொடுத்துருக்கான், அவனுடைய குடும்பத்தை நம்ம காவந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய கல்வெட்டில் நம்முடைய பேர் இருக்கும். அதனால் அன்பான நேயர்களை, தானம் செய்வது, தர்மம் பண்ணுவது, அந்த மாதிரி அந்த திருப்பணிகளுக்கெல்லாம் நம்ம உதவி செய்வது, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். நல்லா வசதி படைத்தவர்கள் தான் இதை செய்ய முடியும். வசதி படைத்தவர்கள் செய்ய முடியும், வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுறது? நம்மளால் இயன்றதை செய்யலாம், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யலாம். இப்போ ஒரு கோயிலில் திருப்பணி நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம சரீர ரீதியாக நம்ம என்ன படிகள்னா அங்கே போய் உதவி, அந்த உதவியெல்லாம் நம்மளால் முடிஞ்சவரை அந்த கோவிலுக்கு தேவையான ஒரு நல்ல வேலைகள் எல்லாம் நம்ம ஓய்வு நேரங்களில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் ஒரு சிறந்த பணி என்று சொல்வார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 வழியில் நிறைய தவறு பண்ணுறோம். 3 வழிகளில் நம்ம தவறு நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது பணம் இருக்குங்கிற ஒரு இதில் அல்ல, நம்ம ஆணவம் சொல்லாத, அதனால நிறைய பணத்தை வச்சு தவறு பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா வாயினால் நிறைய தப்பு பண்ணுறோம். அதனால் அடுத்து உடம்புனால நிறைய தப்பு. ரொம்ப பேர் பணம் இருக்குங்கிறதுனால யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு இதனால் நம்மளால் எதையும் பண்ண முடியும், அவன்கிட்ட வசதி இல்லை அப்படின்னா அது பெரிய மாபெரும் தவறு. அது இறைவன் இருக்கிறார் பார்த்துக்குருவார் அப்படிங்கிறவங்க. அதனால் அந்த 3 வழிகளாலே நம்ம நன்மை செய்யணும். பணம் நிறைய இருந்தால் நல்ல வழியில் செய்யணும். ஆலயப்பணிகள், தர்மங்கள், கல்வி சாலைகள், இதெல்லாம் நமக்கு குழந்தைகளுக்கு நல்ல கண்களை திறந்து ஒரு நல்ல பணிகளை செய்யணும். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நம்ம வாயினால் நல்லதை செய்யணும், நல்ல நாமங்களை, நல்ல சொற்களையே சொல்லணும் அப்படின்னா. அதனால் இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராம் ராம், நம்ம என்ன பேசினாலும் ராம் ராம் அப்படிப்பா. சில பேர் சிவாய் நம்ம, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றி வாங்கன்னு சொல்லுவோம், ஓம் நம சிவாய் அப்படிம்பாங்க. அப்போ ஓம் நம சிவாய்னா என்ன? அந்த சிவனுடைய நாமதேயத்தை. ராம் ராம என்று சொன்னால் என்ன? அது அவங்க ராமருடைய நாமதேயத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க வாழ்நாள் பூரா. அது வாய்நாள் சொல்வது நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் அப்படின்னா. அடுத்து உடம்பால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆலயங்களுக்கு செல்லலாம், சென்று அந்த ஆலயங்களை தூய்மைப்படுத்தலாம், சுத்தம் செய்யலாம், அங்கே உழவார பணிகள்லாம் செய்யலாம். அவங்கள கோவில் உட்டட இடத்துல அடிக்கலாம், தண்ணீர் விட்டு அலம்பலாம். அந்த அந்த கோவிலில் உள்ள பொருள்கள்லாம்
தேய்க்காமல் இருந்ததுன்னா நல்லா தேய்ச்சி பளிச்சுன்னு விளக்குகள்லாம் தேய்ச்சி அந்த பூஜை பொருள்லாம் தேய்ச்சி கொடுக்கலாம். இது மாதிரி அந்த பிரகாரங்கள் எல்லாம் நிறைய பொருட்கள் மண் இருந்ததுன்னா அதெல்லாம் மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் நல்லா சுத்தம் பண்ணி நம்மளால் முடிஞ்சது உடம்புனால செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பணிகளை நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக இறைவன் நமக்கு அப்படி தான் பெரியவங்களாம் செஞ்சுருக்காங்க. அந்த அதில் உழவார பணின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த உழவார பணியெல்லாம் சில இடங்களில் பண்ணுறாங்க, அது விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கிற மாதிரி தெரியுது. அன்போடு பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியலை. அதனால் அந்த உழவார பணி மிகவும் சிறந்தது. அதனால் அன்பான நேயர்களை நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் பொருளால் செய்யலாம், வாயினால் நல்லது சொல்லலாம், நம்ம உடம்புனால நல்லது செய்யலாம். அது மாதிரி இந்த வழிகள்லாம் நம்ம நல்லது செஞ்சு நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அதனுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கணும், அதுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அதனுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் அவருக்கு ஏன் வள்ளல் பெருமான் வந்ததுன்னா முருகன் மாதிரி கொடுப்பதற்கு யாராலையும் முடியாது அப்படின்னு அருணை அதை சொல்கிறாரு. அப்பேற்பட்ட வள்ளியில் மணாளன் வள்ளல் பெருமானையும் அன்னை பராசக்தி முத்துமாரி இருக்காள் இல்லையா, அவ மாதிரி நமக்கு காவந்து பண்ணக்கூடிய தெய்வ காலத்திலே அருமை இல்லை. ஏன்னா அன்னை இல்லையா, நம்மளை ஈன்றவள் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த அன்னை முத்துமகாமாரி எம்பியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.